போடி தாலுகாவிற்குட்பட்ட ஊரடி, ஊத்துக்காடு, சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட 10 மலை கிராமங்களுக்கு கடந்த 50 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் 50க்கும் மேற்பட்டோர் சோத்துப்பாறை அணை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மலை கிராமத்திற்கு செல்லும் வாக்குச்சாவடி இயந்திரம் மற்றும் வாக்குச்சாவடி பணிக்கு செல்லும் ஊழியர்களையும் அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இதுகுறித்து மலை கிராம மக்கள் கூறுகையில், 10 தலைமுறைக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கிடைக்காததால் மலை கிராம மக்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு தேர்தலின் போதும் நான் ஜெயித்து வந்தால் உங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருவேன் என கூறி வாக்குகளை பெற்ற பின்பு மலை கிராம மக்களை ஏமாற்றி விடுவதாக கூறி இந்த முறை வாக்குச்சாவடி இயந்திரங்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். மதுரை அவனியாபுரத்தில் நேற்று இரவு இளைஞர்கள் சிலர் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கேக் வெட்டும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது கேக் வெட்டுவதற்கு பட்டாக்கத்தியை கையில் கொடுத்து வெட்ட சொல்லியது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை காட்சிப்படுத்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். தற்போது இந்த வீடியோ பதிவுகள் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடும் கலாச்சாரம் மதுரையில் மீண்டும் மீண்டும் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 19ஆம் தேதியான நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவிற்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 345 வாக்குச்சாவடி மையங்களில் 26 பதட்டமான வாக்குச்சாவடிகளாகவும் 4 மிக பதற்றமான வாக்குச்சாவடிகளாகவும் உள்ளன. எனவே இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கூடுதல் துணை ராணுவ வீரர்களை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த போலீசாரும் ராஜவேல் துணை ராணுவ படை வீரர்களும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஒரே கட்டமாக நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 285 வாக்குச்சாவடி மையங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் மற்றும் தேர்தலுக்கு தேவையான 121 வகையான பொருட்கள் ஆகியவை அதிகாரிகள் முன்னிலையில் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு செய்து வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் உடன் தேர்தல் நடத்தும் அலுவலர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் இருந்தனர். தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் உள்ள 316 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட மண்டல தேர்தல் அலுவலர்கள் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தமுள்ள 316 வாக்குச்சாவடிகளில் 68 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய கூடுதல் காவல்துறையினருடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.